நம்ம ஐயனார் துணை ஃபேமிலியில ஆரம்பத்துல இருந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் இப்ப இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, நிலா மட்டும் தான் இந்த வீட்ல 1 வருஷமா ஒரே மருமகளா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல பிடிக்காம சோழன கல்யாணம் பண்ணது பிடிக்காம எப்படியோ விவாகரத்து வாங்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அப்ப சோழன் வந்து எப்படியாவது நிலா கூட சேரணுமே, விவாகரத்து வாங்கிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா, இப்ப இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த நிலாவ வச்சே கதை நகர்ந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி தான் இருக்குது. மத்த மருமகளும் மத்த எல்லாருக்குமே வந்துட்டு யாருக்காவது ஒரு ஆளுக்காவது கல்யாணம் பண்றது மாதிரியான சீன்ஸ் காட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அப்படி நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு மறக்காம கமெண்ட்டா சொல்லிருங்க. சரிங்க. இப்போ இவங்க கொடைக்கானலுக்கு போனாங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அ என்ன சொல்றது? ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்க பார்க்க 2 பேருக்குமே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. அதுக்கு நம்ம நிலா கூட கேட்பாங்க, "ஏன் ஆரம்பத்துலலாம் நான் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இப்ப நான் பண்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கோவமா இருக்குதா? வெறுப்பா இருக்குதா?" அப்படின்ற மாதிரி, "அதுக்கு முன்னாடி நான் போர் அடிச்சுட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சோழனும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இந்த ஹனிமூன் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா, எதுவுமே அதாவது அவங்க என்ன நெனச்சு போனாங்களோ, அது ஃபுல்ஃபில் ஆச்சா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது தான். சரி, ஓகே, அது அவங்களோட விருப்பம். நம்ம அதில சொல்றதுக்கு என்ன இருக்குது? அடுத்து நம்ம டைரக்டர் கதைய எப்படி எந்த மாதிரி கொண்டு போறாருன்னு அவருக்கு தானே தெரியும். சரி, ஓகே, நம்ம அடுத்து என்ன நடக்கும்? அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு அனுமானத்தில சொல்றேன். இப்போ வீட்டுக்கு வராங்க. அங்க அவங்க கொடைக்கானல்ல வந்துட்டு ஓரளவுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திரும்பவும் கிளம்பி ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து பார்க்கும்போது, இந்த நடேசன் அதுக்கு மேல ஆட்டமா ஆடி வச்சிருக்காங்க. தப்பு மேல தப்பு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதாவது என்ன தப்புன்னு கேட்டா, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு கூத்தடிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ, அவரு அந்த பாத்திரம், அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணது, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சு ஆ முட்டை உடைச்சு ஊத்துறது, அது இதுன்னு போட்டு வச்சு பெரிய ரகளையே பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ, இத பார்த்ததுமே ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்ட பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனா, இப்படி குடியும் கூத்தாடி அது மாதிரி அடிச்சுக்கிட்டு, கூத்தடிச்சுக்கிட்டு இப்படி வீட்ட வந்து இப்படி பாழாக்கி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு, "ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? உங்கள நம்பி தானே வீட்ட விட்டுட்டு போனாங்க. ஆனா, நீங்க இப்ப இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த, அதுக்கு நடேசன் வந்துட்டு, "இது என் வீடு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நானு குடிச்சிட்டு டம்ளர நடு வீட்ல கூட போட்டு உடைப்பேன். என்னைய கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே பல்லவன் வந்துட்டு, "நானும் அப்பத்துலருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வந்ததுலேருந்து ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன என்ன உங்க வீடு? அண்ணி மட்டும் இந்த வீடு உங்க பேர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து பத்திரத்த கண்டுபிடிச்சு தரல அப்படின்னா, இன்னமும் நம்ம நடு ரோட்ல தான் இருந்திருப்போம். என்னமோ என் வீடு, என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களா கட்டுனீங்க? எங்க தாத்தா தானே கட்டுனது." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, "என்னடா உனக்கெல்லாம் இந்த வீட்ல என்ன உரிமை இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லவன நடேசன் வந்துட்டு அரட்டுறாரு. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "ஐயய்யோ! இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஏதோ உண்மைய கண்டு சொல்லிருவாங்களோ!" அப்படின்னு சொல்லி பயந்துட்டு, "அங்கிள், அவன் கேட்டதுல என்ன அங்கிள் தப்பு இருக்கு? நீங்க என்ன சின்ன பையன் கூட சரிக்கு சமமா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க அங்கிள்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன திட்ட, உடனே "அப்புறம் என்ன வந்ததும் வராததுமா பெரிய இது மாரி என்னைய சொல்லி கேட்டுருக்கிறான். ஆமா, நீங்க எல்லாரும் கொடைக்கானல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணணுன்ட்டு போயிட்டீங்க. நான் வீட்ல யாரும் இல்லைல. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்ட்டி வச்சேன். இதில என்ன இருக்குது? அதான் உன் மகனும் மருமகளும் சேர்ந்துட்டாங்கல்ல. எங்களுக்கு ஏதாவது ட்ரீட் வைக்க மாட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க. அதனால ட்ரீட் வச்சேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அட்வான்ஸ்டா கொஞ்சம் ஓவரா போயிருச்சு. அதுக்கு என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, "இதுக்கு முன்னாடி நீங்க வெளியில போயிருக்கும்போது, டூர் போயிருக்கும்போது இப்படி தான் இருந்தது. ஆனா என்ன, அப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். இப்ப நான் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு தெரியவா செய்யும்? இல்லைல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? விடு, நானே கிளீன் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பல்லவன் வந்துட்டு, "இந்த ஆளு குணம் மாறவே மாறாது. இன்னும் எத்தன பேர சாகடிச்சுட்டு இந்த ஆள குணத்த மாத்த போறாரோ தெரியல. இருக்கிற எல்லாத்தையும் சாகடிப்பாரே தவிர, இவரு ஒரு நாளும் திருந்த மாட்டாரு. என்னத்தையோ நீங்க இங்க இருக்கீங்க அண்ணி. உங்களையும் இந்த வீட்ட விட்டு ஓட வச்சுருவாரு போல இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய், அப்படி என்னத்தடா நீ பார்த்த?
யாருடா வீட்ட விட்டு ஓடுனது? உங்க ஆத்தாக்காரி வீட்ட விட்டு ஓடுனானா, ஓடுறது, வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் உன் ஆத்தாக்காரியோட பழக்கம்டா. அவ தான்டா ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் சொல்லவுமே பல்லவனுக்கு கோவம் வருது. வார்த்தைய பார்த்து பேசுங்க. எங்க அம்மாவ பத்தி நீங்க தப்பா ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யோவ்! அவள பத்தி பேசுனா உனக்கு கோவம் வருதோ? அவ அப்படித்தான்டா உன்னைய சின்ன பிள்ளையா இங்க போட்டுட்டு ஓடுனவ தானடா உங்க ஆத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பயங்கர கோவத்துல பல்லவன் வந்துட்டு, "அண்ணி இவர பேசாம இருக்க சொல்லுங்க அண்ணி" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம நிலா இருந்துட்டு, "அங்கிள் கொஞ்சம் பேசாம இருங்களேன். ஏன் அவனுக்கு சமமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ எதையோ பேசிட்டான். அதுக்காக நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? போங்க அங்கிள் போங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்துட்டு சண்டைய விலக்கி விடுறாங்க. அதுக்கப்புறமா பயங்கர கோவத்துல இருந்த பல்லவன் என்ன பண்றதுன்னு தெரியாம, இவர் எப்படி எங்க அம்மாவ அப்படி சொல்ல போச்சு? இவரால தான் இந்த வீட்ல எந்த பொண்ணுங்களும் தங்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய பேர கூட்டிட்டு வந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்ததுனால தான் என்னமோ எங்க அம்மா உயிருக்கு பயந்துட்டு என்னைய போட்டுட்டு ஓடியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சேரன் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ஆளு இப்படியெல்லாம் பண்ண போய் தான் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். இந்த ஆளு இப்பயே இந்த குதி குதிக்கிறாரே! அப்பல்லாம் அ எங்க சேரனனோட அம்மாவ கொன்னது இந்த ஆளா தான் இருக்கும். இப்பதான் கன்ஃபார்மா தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பல்லவன் வந்துட்டு எமோஷனலா கத்த, உடனே நிலா இருந்துட்டு எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாரி பேசாத பல்லவா! அவரு வயசானவரு. ஏதோ ஜாலியா இருக்கணும்னு நெனச்சுட்டாரு. அவ்வளதான். அதுக்கு என்ன பண்றது இப்ப? அவரோட வீட்ல அவரு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ணது தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆள் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கள கூப்பிட்டு அராஜகம் பண்றது தப்பு தான். ஆனா, அதுக்காக அவர அப்படியெல்லாம் நம்ம வந்து திட்டக்கூடாது பல்லவா! நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் உன்கிட்ட. பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறணும்னு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பல்லவன கூப்பிட்டு நிலா அட்வைஸ் பண்றாங்க. போங்க அண்ணி, எப்பயுமே நீங்க எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுவீங்க. அந்த ஆளு எந்த தப்பு பண்ணாலும் யாருமே எதுவுமே கேட்கறதில்ல. ஆனா என்னையனா மட்டும் எல்லாரும் சொல்லிர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பல்லவன் கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறமா நம்ம சேரனா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது, நம்ம நிலா டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. "என்னாச்சுப்பா நிலா? ஏன் இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற? தலை எதுவும் வலிக்காப்பா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே "இல்லண்ணே, வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்பா என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லண்ணே, நம்ம கொடைக்கானலுக்கு போனோம். அங்கேயும் ஏதாவது ஒரு சண்டை அப்படி இப்படின்னு எனக்கும் சோழனுக்கும் சண்டை தான் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. சரி வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா, இங்க அங்கிள் இப்படி ஒரு காரியத்த பண்ணி வச்சிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாப்பா, எப்பயுமே அவர் அப்படி பண்ண மாட்டாரு. ஆனா இந்த தடவ ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் முந்தியெல்லாம் பண்ணவே மாட்டாரு. இப்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுக்கு தான் அண்ணே எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது. இப்போ நம்ம வீட்ல நான் இருக்கிறேன். நான் எல்லாமே சகிச்சுக்கிருவேன். எல்லாத்தையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மத்த மருமகள்லாம் வந்தாங்கன்னா, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறும். முதல்ல நடேசன் அங்கிள யாராவது மதிப்பாங்களா? இன்னும் மத்த மருமகள்லாம் வந்து வாழ வர வீட்ல இப்படிலாம் நடந்துக்கிட்டாருன்னா, அது எப்படிண்ணே நல்லாவாண்ணே இருக்கும்? எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே! சந்தாவெல்லாம் நெனச்சு பாருங்க. வானதிய நெனச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாப்பா. எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. ஆனா, இவரு திருந்துற மாரி தெரியல. என்ன பண்ண சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட பேசிட்டு சேரன சரிப்பா நான் சமைச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு போறாரு. அப்போ நிலா ரொம்ப அப்செட்டா ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் வராங்க. சோழன் வந்து பெருசா நிலா கிட்ட எதுவுமே பேசல. ஏன்னா, நிலா மேல கோவம். அப்போ சோழன் கிட்ட நிலா வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு சோழன்? எப்பயுமே ஓவரா பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்பலாம் அதிகமா பேசுறது கூட இல்ல. ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் எப்பயும் போல தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "எனக்கு தெரியாதா உங்கள பத்தி? நீங்க எப்பயுமே இப்படி இருக்க மாட்டீங்க. ஓவரா பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா, இப்ப ஏன் 2, 3 நாளா என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாம்மா. நான் ஏதாவது வாய திறந்து பேசுவேன். நீயி உடனே எனக்கு அட்வைஸ் பண்ணுவ. அதுக்கு நான் சொன்னேன்னா, நீ கோவப்பட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிருவ. இதெல்லாம் தேவையா? எதுவுமே ஒண்ணும் பேச வேண்டாம் விடு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இதுக்கு தான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி லவ் பண்ற பொண்ணுக்கு பின்னாடி அப்படி சுத்துறது. பிறகு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணது உடனே ஒண்ணுமே கண்டுக்கிறது கிடையாது. மத்த ஆம்பளைங்க மாரி தான் நீங்களும் இருக்கீங்க போல இருக்குது. இதுக்கு தான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ ஏன் பேச மாட்ட? இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை?
அன்னைக்கு கொடைக்கானல்ல நடந்த பிரச்சனை அதோடயே முடிஞ்சு போச்சு. என்ன ஏதுன்னு தெரியாம முதல்ல சண்டை போட்டது நீங்க தான். உங்க மேல தப்பு இருக்கிறது உங்க மேல தான் தப்பு. ஆனா நீங்க மத்தவங்க மேல கோவப்பட்டீங்க. சரி, நானும் தப்பு பண்ணியிருக்கேன் தான். கொடைக்கானலுக்கு நம்ம 2 பேர் மட்டும் தான் ஹனிமூனுக்கு போயிருக்கணும். மத்தவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு போனது என் தப்பு தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட ஹனிமூனுக்கு என்னைய கூட்டிட்டு போங்கன்னு வாய விட்டு கேட்டேன் பார்த்தீங்களா? அதுதான் நான் பண்ண தப்புலயே பெரிய தப்பு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "இந்த ஆரம்பிச்சுட்டேல்ல, எப்ப பேசினாலும் நீ சண்டை போடுறதுக்குன்னு தானே என்கிட்ட சண்டை போடுறதுக்குன்னு தானே இருக்கிற. கொஞ்சமாவது ரொமான்ஸா பேசுறியா? இல்லன்னா கொஞ்சமாவது புருஷன மதிச்சு பேசுறியா? எதுவுமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு, "இனிமே நான் வீட்டு பக்கமே வரல. நான் போயிர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மறுபடியும் வந்த கையோட கிளம்பி போயிர்றாரு. நிலாவுக்கு என்னடா இது! நம்ம மேல இந்த குடும்பம் அவ்ளோ பாசமா இருக்கும். இப்ப என்னடான்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி திரும்பி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறாங்க. நம்ம சொல்றத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிலா நெனைக்கிறாங்க. குறிப்பா சோழன் முதல்ல எப்பயுமே பின்னாடி சுத்திட்டே வந்துகிட்டே இருப்பாரு. இப்ப சோழனும் அவ்வளவா நம்மகிட்ட பேசுறது கிடையாது. அங்கிள் நம்ம பேச்ச கேட்பாரு. இப்ப என் வீடு அப்படித்தான், நான் தண்ணி அடிப்பேன். உன்னால முடிஞ்சத பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு மேல சேரனும், பல்லவனும் பல்லவன் இருந்துட்டு நம்ம சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம கோவப்பட்டு பேசிட்டு போறான். இப்படி ஆளுக்கு ஒரு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி இருக்காங்களே! கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் இப்படி இல்லையே! அப்படின்ற மாதிரி நிலா மனசுல நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பாண்டி வராங்க. வந்துட்டு நம்ம சேரனுகிட்ட, "அண்ணே, சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சாண்ணே? ரொம்ப பசிக்குதுண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுடா பாண்டி. ஏன் ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாண்ணே, ஒரு வாரமா வண்டி சர்வீஸ்க்கு வந்த வண்டியெல்லாம் அப்படியே கிடக்குதுண்ணே. நம்ம கஸ்டமர்லாம் மாத்தி மாத்தி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி உட்காருடா பாண்டி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "மத்தவங்கலாம் எங்கண்ணே? எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு, "அத ஏன்டா கேட்குற? நீ இப்போ இல்லாதப்ப வீட்ல பெரிய பிரச்சனையே நடந்துருச்சுடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே இது? எப்ப பார்த்தாலும் வீட்ல பிரச்சனை தானா? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடா, அப்பா நம்ம கொடைக்கானல் போயிருந்தப்ப ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி அதுவா இதுன்னு போட்டு வச்சிருந்தார்ல. இதனால பல்லவனுக்கும் அப்பாவுக்கும் சண்டையே வந்துருச்சுடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது, பல்லவனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துருச்சா? எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து கேட்கும்போது, "ஆமாடா பாண்டி, அப்பா என் வீடு அப்படித்தான் நான் பண்ணுவேன். அத கேட்கறதுக்கு நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையே சொல்லிட்டார்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆளுக்கு என்னண்ணே, கொஞ்சம் கூட புத்தியே இருக்காதா? இப்படித்தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரா? பாவம், அவங்க என்ன நெனச்சாங்களோ தெரியல. ஏற்கனவே சோழன் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப அப்பா வேற இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆளுக்கு வேற என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையாண்ணே? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதான் தெர்லடா. நான் கூப்பிட்டேன் சாப்பிடுறதுக்கு. இந்த வாரேன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்லலடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வாண்ணே. பாவண்ணே அவங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த வீட்ல பொறுப்பா இருக்கிறது பாண்டி தான். அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட வேற யாருமே வந்து அ அந்த குடும்பத்த நல்லா புரிஞ்சுக்கல போல இருக்கு. ஒருத்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பாண்டி தான் கரெக்ட்டா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. வானதி மாதிரியான ஆட்கள சமாளிக்கிறதுக்கு திறமை இருக்கிற பாண்டிக்கு, இந்த சாதாரண குடும்பத்த சமாளிக்க முடியாதா என்ன? ஸோ அப்ப நம்ம சேரன போயிட்டு, "பா நிலா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதோ வரேண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. "சாப்பிடலையாப்பா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லண்ணா, நான் சாப்பிடல. சோழன் வரட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கப்புறமா, இப்ப தானே வந்தான். அதுக்கு முன்னாடி என்ன திரும்ப போயிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா வந்தாங்க. திரும்பவும் கிளம்பி போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்பா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் எதுவும் இல்லண்ணா. இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் நமக்கு சண்டை வந்துச்சுல, அதுதான். அது போக வீட்லயும் அங்கிள் இப்படிலாம் வந்து பண்ணி வச்சுட்டாரா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நம்ம 2 பேர் மட்டும் போயிருந்தா இப்ப இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே பழி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கண்ணெல்லாம் கலங்குறாங்க. "சரி கவலைப்படாதம்மா. அவன் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான். மத்தபடி உன் மேல அவனுக்கெல்லாம் பாசம் இருக்கத்தான் செய்யுது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் தெரியும்ண்ணா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பாசம் இப்ப இல்லையோன்னு தோணுது. படிப்படியா குறைஞ்சிருச்சோன்னு தோணுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு
பாண்டி இருந்துட்டு, "அவன் அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது. உங்களுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஏதோ கொஞ்சம் கோவத்துல இருப்பான். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அவன நெனச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க. இப்ப வந்து அவனே வந்து பேசுவான் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்ட்டா சோழன் வருவாங்க. வந்துட்டு, "என்னடா எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டீங்க போல இருக்கு. அதானே ஒருத்தன் இல்லன்னா, நீங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். அவன காணோமே என்னாச்சு, ஏதாச்சுன்னு கேட்கறதில்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "நான் என்ன சாப்பிட உட்காந்துட்டேனா? நான் இன்னும் சாப்பிடலைல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதானே எனக்காக மத்தவங்க இருக்காங்களோ இல்லையோ, என் பொண்டாட்டி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் நிலா இன்னும் சாப்பிடாம இருக்க? வா சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு நிலாவ பார்த்துட்டு, "இவ்வளதான் சோழன். இவனுக்கு என்ன கோவம் வரும்? அவ்வளதான். அப்படியே அடங்கி போயிருவான். ஏதோ ஒரு டென்ஷன்ல அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன பத்தி தெரியாதா உங்களுக்கு?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "ஆமா, பல்லவன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடா, காலையிலேயே அவன் கோவிச்சுட்டு போயிட்டான்டா. அப்ப அவனா வருவான்னு பார்த்தா இன்னும் ஆள காணோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே சொல்றீங்க? காலையிலேயே போயிட்டான்ல, இன்னும் வரலையா அவன்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "ஆமாப்பா, நீ தான் சொல்லியிருக்கேல்ல ஒருக்க, யாருனாலும் இந்த வீட்ட விட்டு கோவிச்சுட்டு போனா அவங்களா வரட்டும். சும்மா பின்னாடியே போய்லாம் தாங்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேல்லப்பா. அதே மாரி அவன் திரும்பி வந்துருவான்னு நெனச்சேன். இன்னும் ஆள காணோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, என்னண்ணே இது இவ்வளோ லேட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிற? அவன் காலையிலேயே போயினான். சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உட்கார்ந்த கையோட எழுந்திருச்சு சாப்பிடாம எழுந்திருச்சு போய் தேட ஆரம்பிச்சுறாரு. அதே மாதிரி பாண்டி இருந்துட்டு, "என்னண்ணே, சரி இருந்தாலும் நம்ம அவன் எங்க இருக்கிறான்னு ஒரு எட்டாவது பார்க்கணும்ல. என்னாச்சு சண்டை? பெரிய சண்டையா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "இல்லடா, வழக்கம் போல அப்பாவும் அவனும் தான்டா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்பா கொஞ்சம் ஓவராவே பல்லவனோட அம்மாவ பத்தி பேசிட்டாருடா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இவர் ஏன் தான் இப்படி இருக்கிறாருன்னே தெரியல. எல்லாரையும் சாகடிக்காம விட மாட்டார் போல." அப்படின்னு சொல்லிட்டு, "சரிண்ணே, நானும் ஒரு பக்கம் போய் தேடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. "இது என்னப்பா வீட்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பல்லவன் ஒரு இடத்துல உட்காந்து கோவில் வாசல்ல உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப சோழன் போயிட்டு, "டேய் பல்லவா, என்னடா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற? வா சாப்பிட போலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு? நீ காலையிலேயே வந்துட்டியாம்ல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே, எனக்கு ஒண்ணும் பசிக்கல. அந்த வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு விருப்பமே இல்லண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா பல்லவா அப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பாண்டி வந்துடுறாங்க. "டேய் பல்லவா, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே, அந்த ஆளு ரொம்ப ஓவரா பேசிட்டாருண்ணே. அண்ணிக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அண்ணிய பார்த்து, 'இது என் வீடு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அத கேட்கறதுக்கு நீ யாரு?' அப்படின்னு சொல்லிட்டாருன்னு" சொல்லவுமே சோழனுக்கும் கோவம் வருது. "என்னது? அந்த ஆளு அப்படியா சொன்னாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே, அண்ணி இருந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க. நாளைக்கு மத்த மருமகள்லாம் வந்துட்டாங்கன்னா, இப்படி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொன்னாங்க. அதுக்கு மத்த மருமகள்லாம் வந்து எதுக்கு இங்க இருக்க போறாங்க? இது என் வீடு. நான் நடு வீட்லயே என்னோட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கிளாஸ தூக்கி போட்டு உடைப்பேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். யாருக்குமே கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நீ எதுக்கு முதல்ல கேட்கிறன்னு சொல்லிட்டு அண்ணிய பார்த்து சொல்லிட்டாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. உடனே, "நீங்க என்ன அண்ணிகிட்ட இப்படிலாம் பேசியிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு நான் சண்டைக்கு போனதுக்கு, என்னையும் அவரு ரொம்ப ஓவரா பேசிட்டாருண்ணே. "உங்க அம்மா உன்னைய இப்படி இந்த வீட்ல விட்டுட்டு ஓடிட்டா, அவன மாரி தானே அவங்க அம்மா மாரி தானே நீயும் இருப்ப." அப்படி இப்படின்னு பேசிட்டாருண்ணே. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஆளோட முகத்துல தானே முழிக்கணும். அதனால தானே நான் வரலன்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் பல்லவா, அவர் காலங்காலமா பேசிட்டு இருக்கிறது தான்டா. புதுசா அவர் என்ன எதுவும் பேசிற போறாரா? இல்லைல. கிளம்பி வா. அவர் பேசிட்டு அவர் ஜாலியா இருப்பாரு. அவர் சொல்லிட்டா உடனே நம்ம வீட்ட விட்டு வெளியில வந்துரணுமா? வாடா, அந்த வீடு அவரால தான், அவருக்கு அந்த வீடு அவர் கைக்கு போனதுக்கு காரணமே சோழனோட ஒய்ஃப் தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதானே, அன்னைக்கு மட்டும் நாங்க கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஓட்டெல்லாம் பிரிச்சு அந்த உயில தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொண்டு வந்து குடுத்தா, அந்த ஆள் ஈஸியா சொல்லியிருப்பாரே. இல்லன்னா இன்னமும் இந்த வீட்ட ஜப்தி பண்ணிட்டு போயிருப்பாங்க. நம்ம நடு ரோட்ல தான் நின்றுக்கணும். என்னமோ என் வீடு, என் வீடுன்னு சொல்லிட்டு திரியிறார்ல, அவருக்கு அந்த வீடே இல்லாம போயிருக்கும். ஏதோ நிலாவோட தயவுல தான் இப்ப அந்த வீடு கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அவர திருத்தவா முடியும். சரி வாங்க நம்ம போய் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, "டேய் பல்லவா, என்னடா எவ்வளோ நேரம் ஆச்சு போயி? நீ போய் இப்போ வருவ, அப்போ வருவன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற.
நீ பாட்டுக்கு வரல. உன்னைய ஒரு ஆள் தேடி வரணுமோ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு தான் தெரியுமே, நான் காணாம போயிட்டாலோ, இல்லன்னா எங்கிட்டாவது போனாலோ யாரும் தேடி வரமாட்டீங்கன்னு. அதான் அண்ணி சொல்லியிருக்காங்கல்ல, கோவிச்சுட்டுலாம் போக்கூடாது. அப்படி போனா அப்படியே போயிற வேண்டியதுதான். இல்லன்னா நீங்களா தான் திரும்பி வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. எனக்கு அப்படியெல்லாம் போக மாட்டேன். திரும்பவும் நான் வருவேன்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டியண்ணனும், சோழ அண்ணனும் என்னைய தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிடா உட்காரு. உட்காந்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப பல்லவன் வந்துட்டு, "அண்ணே நான் இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, சரி நம்ம நிலா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே இல்ல பல்லவா. நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட்டு. எதுக்கு தேவையில்லாம கண்டத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ ஃபர்ஸ்ட்டு நல்லா சாப்பிடு. வழக்கம் போல மறுபடியும் நம்ம வீடு நல்லா நிம்மதியா கலகலப்பா இருக்கட்டும். தேவையில்லாம எதுக்கு மாத்தி மாத்தி ஏதாவது பஞ்சாயத்து வந்துகிட்டே தான் இருக்கு. பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. தேவையில்லாம யாரும் எத பத்தியும் பேச வேண்டாம். அங்கிள பத்தி நமக்கு தெரியாதா? அவரு இப்படி பண்ணல அப்படின்னா தான் அதிசயமேன்னு. போதும் முடிஞ்சிருச்சு. இனிமே கொடைக்கானல் போனத பத்தி யாரும் பேசக்கூடாது. வீட்ல அதுக்கப்புறமா அங்கிள் பண்ண விஷயத்த பத்தி யாரும் பேச வேண்டாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அத பண்ணலாம். இனிமே அவங்கவங்களோட ஃபோக்கஸா இருங்க. அவங்கவங்களோட வேலைகள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. அதுவும் சரிதான். எனக்கும் தலைக்கு மேல வேலை இருக்குது. ரொம்ப வேலை அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, ஆமா இதுக்கப்புறம் தான் நமக்கு அதிகமா வேலை இருக்குது. நானும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஃப்ரிட்ஜு, சோஃபா அது இதுன்னு நெறைய வாங்கி போட வேண்டியது இருக்கு. அதுக்கு இனிமே இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவங்க எல்லாம் சம்பாரிக்கிறதுல ஒரு ஷேர வீட்டுக்கு குடுக்கணும். சரியா? அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ சேரன்னு சமையல்ல இருந்து எல்லா செலவுமே சேரண்ணன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குமே நம்ம வந்து ஷேர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐய்யயோ! அதெல்லாம் எதுவும் வேண்டாப்பா. இவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு தான் நான் இருக்கேன்லப்பா. இவங்களுக்கு சாப்பாடுக்குலாம் நான் காசு வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா சொல்றாங்க. அதுக்கு அப்படிலாம் இல்லண்ணே. நாளைக்கு சந்தா வந்துட்டா கூட இதே கண்டிஷன் தான் இருக்கும். நாளைக்கு அதே மாதிரி வானதி வந்துட்டாலும் கூட பாண்டியும் இதே மாரி தான் ஷேர் குடுத்து இதே மாரி கண்டிஷன்ல தான் இருக்கணும். எல்லாருக்குமே அதே மாரி தான். அப்பதான் குடும்பம் பிரியாம ஒத்துமையா போகும். என்ன செலவு வருதோ அத அவங்கவங்க அவங்கவங்க குடும்பம் வந்து தனியா பிரிஞ்சு போகாத மாதிரி ஷேரா குடுக்கணும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.